மாஸ்டர்ஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் தள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மாஸ்டர்ஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் தளம். இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இலங்கையில் புகழ்பூத்த வானொலியாகிய சக்தி எஃப்எம்மில் ஒளிபரப்பப்படுகின்ற ராவணன் ஆகிய நான் வானொலி தொடரினை ஒளித்தொகுப்பு செய்து வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவ்வகையில் ராவணன் ஆகிய நான் பாகம் 1, பாகம் 2 மற்றும் பாகம் 3 கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ராவணன் ஆகிய நான் பாகம் 4 உங்களுக்காக இதோ. இப்பகுதியில் நீங்கள் ராவணனின் தாயார் கைகேசியின் திருமணம் தொடர்பாகவும் ராவணனின் பிறப்பு மற்றும் சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நீங்கள் இதில் நாடக வடிவில் கேட்க முடியும். உங்களுக்காக ராவணன் ஆகிய நான் பாகம் 4 இதோ. இதுவரை எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கி வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் மாஸ்டர். நன்றி. ராவணனாகிய நான் சிவா சிவாய போற்றியே, நம சிவாய போற்றியே, மனதில் உன்னை ஏற்றியே, ஹர ஹர சிவ ஹர ஹர சிவ, சதா சிவாய போற்றியே, மகாதலாய போற்றியே, மகாபலாய போற்றியே, ஹர ஹர சிவ ஹர ஹர சிவ. ஏழுலகம் தீயானாய் பாரினிலே தேனானாய் தீயதற்கும் தீயானாய் சாஸ்வதாய சங்கராய நஞ்சை குண்ட கண்டாய நெஞ்சை வென்ற தன்னா உனை இச்சை இங்கு உண்டா சாஸ்வதாய சங்கராய தக தக திவி தாக்கிட்ட தாக்கிட்ட தோ தரிக்கிட்ட தா தக தக திவி தாக்கிட்ட தாக்கிட்ட தோ தரிக்கிட்ட தா. விண்ணோடும் ராவணா பண்பாடு ராவணா உன் கண்ணில் ஈக்கணா வென்றாடு தக தக திவி தாசரே வீணா காணலே சிவபூஷனே வென்றாடு தக தக திவி ஓம் நம சிவாய வாழ்க, ஓம் நம சிவாய வாழ்க. சிவா சிவாய போற்றியே, நம சிவாய போற்றியே, மனதில் உன்னை ஏற்றியே வாழ்க. சதா சிவாய போற்றியே, மகாதலாய போற்றியே, மகாபலாய போற்றியே. ராவணா ஜடாதராய நந்தரே தராதரேந்திரவந்தரே ஜடாபுஜங்கநாதரே மகாதராய லிங்கரே ஜடாதராய நந்தரே தராதரேந்திரவந்தரே ஜடாபுஜங்கநாதரே மகாதராய லிங்கரே. ராவணனாகிய நான் சமயோசிதமான பல முடிவுகளை எடுக்கக்கூடிய என் தாயார் விஸ்ரவன் எனும் பிரம்மனுடைய பேரனை புலஸ்திய மகாமுனிவரின் மகனை மணம் புரிந்தார். அவர்களது இல்லறம் நன்றாகவே இருந்தது. ராவணனாகிய நான், என் தம்பிமார் கும்பகர்ணன், விபீஷணன், தங்கை சூர்பனகை பிறந்தோம். நாங்கள் பிறந்து சில காலத்திற்குள் என் தந்தை என்னை விட்டு விலகிச் சென்றார். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் எம்மையும் அன்னையும் விட்டு பிரிந்து சென்றமை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் என் அன்னை கையேசி சோகங்கள் வரும் என தெரிந்தவள் போல வலிகளையெல்லாம் சேர்த்து தனக்கு வலிமையாக்கிக் கொண்டாள். எந்த வலிகளோ சோகமோ எமக்கு கிட்ட வரவிடவில்லை. பட்டினி இருந்து எங்கள் வயிற்றை நிரப்புவாள். ஆனால் ஒன்று, கல்வி கற்று எங்கள் குலத்தில் உயர்ந்த அறிவுள்ளவனாக நான் வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். நான் சிறுபிள்ளை பராயத்தில் அதிகுழப்படிக்காரன். ராவணன், அந்த குட்டி ராவணனின் குறும்புகள் என்னால் மறக்க முடியாது. நினைக்கும் பொழுதெல்லாம் கண்கள் ஈரமாகும்.
ஓட்டப்பந்தயம் என்றாலும் சரி, எந்த விளையாட்டு என்றாலும் சரி, அந்த ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். டேய் ராவணா, என்ன பயப்படுறியா? ஓடும் போது உன்னை தள்ளி விட்டதே நான் தான். இது கடைசி முறையாக இருக்கட்டும். இன்னொரு முறை செய்தா என்றால் என்னடா செய்வ? கை வைப்பியா? வைடா பாப்போம், வைடா, வா, இங்க வைத்துக்கொள். ஏய் விடுறா, டேய் டேய் டேய். வேண்டாம் வேண்டாம், சண்டை வேண்டாம். ராவணா அண்ணா, சண்டை பிடிக்காது. டேய், நீங்க 2 பேரும் பேசாம இருங்கடா. டேய் மந்தா, இதற்கு மேல் என்னோடு விளையாடினாய் என்றால் பல்லை பிடுங்கி விடுவேன். ராவணா, சண்டையிடாதே. நீ சண்டையிட பிறந்தவன் அல்ல. தாத்தா, நான் ஓடும்போது என்னை கீழே தள்ளிவிட்டான் மந்தன். கேட்க போன போது அதிகமாக பேசினான், அடித்து விட்டேன். ராவணா, உலகில் கற்பதற்கு ஏராளம் உள்ளன. கல்வி முக்கியமானது. அடிதடி உனக்கு தேவையற்றது. உலகின் அதிகம் கற்றவன் என்ற பெருமை உனக்கு சேர வேண்டியது. உன் பூட்டனார் பிரம்மதேவனின் அருள் உனக்கு உள்ளது. கற்றறி, உலகை வெல். தாத்தா, அதுக்கெல்லாம் காலம் உள்ளது. என்னோடு விளையாட வருகிறீர்களா? இந்த மாமுனி, புலஸ்திய முனி, உன்னுடன் விளையாட வேண்டுமா? நீங்கள் என் தாத்தா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சரி சரி, வாடா, வா வா, விளையாடுவோம். வா செல்ல குட்டி, வாடா. இப்படியே ஒவ்வொரு பொழுதுகளும் கழிந்தன. எனக்கு கிடைத்த கல்வி பேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. கற்க கற்க எனக்குள் ஏற்பட்ட சிந்தனை மாற்றங்கள் பல. ஒவ்வொரு துறையிலும் நான் கற்றேன். உலகை வெல்லும் பொறி எது என்பதை உணரத் தொடங்கினேன். 10 தலைகள் யோசிக்கும் விடயங்களை நான் ஒருவனே செய்வதாக எல்லோருமே புகழ்ந்தார்கள். இசை இசை என்னுள் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தியது. இசையை கற்றுக்கொண்டேன். எத்துறையோ அத்துறையில் வல்லவனாக நான் வளர்ந்தேன். சிறுவனுக்கும் இளைஞனுக்கும் இடையில் இருந்த என் காலம், தம்பிமாரோடு நான் புரிந்த விளையாட்டுகள் ஏராளம். சில மறக்க முடியாத சம்பவங்களும் உண்டு. அதில் இந்த நிகழ்வு முக்கியமானது. அமைதியாக வர வேண்டும். நாம் செய்வது சரியான செயல் என்றாலும் தேசம் இருக்கும் இந்நிலையில் காவலர்கள் எம்மை தவறாகவே பார்ப்பார்கள். ஐயோ, எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது ராவணா அண்ணா. விபீஷணா, உன்னை நல்லவனாகவே காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறாய். கும்பகர்ணா, பேசாமல் இரு. என் மீது குற்றம் சுமத்தாதே. உங்கள் பிரச்சனை வேறு. முதலில் காரியத்தில் கவனம் செலுத்துங்கள். இயற்கையின் மாற்றங்கள் மாபெரும் தாக்கத்தை நம் வாழ்வியலில் ஏற்படுத்தி வருகிறது. நமது வாழ்க்கை மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் அது பொருந்தும். ராவணா அண்ணா, ஏன் எங்களை இந்த இரவு வேளையில் லங்காபுரியின் வடமத்திய காட்டு பகுதிக்குள் அழைத்து வந்தாய்? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. நாங்கள் இரவில் இந்த காட்டிற்குள் இருப்பதை குபேரனின் காவலர்கள் கண்டார்கள் என்றால் பிரித்து மேய்ந்து விடுவார்கள். வரச் சொல்லு அவர்களை. நான் மேய்ந்து விட்டு பிரித்து காட்டுகிறேன். இரவின் வாணன்
ராவணன். காடுகள் காடுகள் எங்கள் மிகப்பெரிய சொத்து, உலகின் உன்னதமான காப்பகம். காடுகள் அற்றுப்போக நாடுகள் சுட்டுப் போகும். அண்ணா, எனக்கு புரியும்படி சொல்லண்ணா. இலங்காபுரியின் இந்த காடு மிக முக்கியமானது. எதிர்காலத்தில் எங்கள் வரலாறுகள் கூட இங்கே இருந்துதான் தெரியப்படலாம் அல்லது புதைக்கப்படலாம். இந்த இருட்டு வேளையில் வரலாறு தேவையா? மனிதரை உண்ணும் நரர்கள் உலாவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். விபீஷணா, நீதான் நல்ல ஒல்லியாக இருக்கிறாய். உன்னைத்தான் முதலில் பிடித்து உண்பாள். நாங்கள் ஓடிவிடுவோம். அண்ணா, குண்டன் என்னை மிரட்டுகிறான். சரி சரி, வாருங்கள். நாங்கள் செய்ய போகும் இந்த வேலை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ராவணா அண்ணா, என்னதான் செய்ய போகிறாய்? தயவு செய்து சொல்லிவிடு. நான் சொன்னது போல் காலமாற்றம், காலத்திற்குள் ஏற்படும் காலநிலை வானிலை மாற்றங்கள் உலக உயிர்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. அண்ணா, இதை வீட்டில் வைத்தே சொல்லி இருக்கலாமே. நடுக்காட்டுக்கு அழைத்து வந்தா சொல்ல வேண்டும். கும்பகர்ணா, கதை சொல்ல உங்களை கூட்டி வரவில்லை, காப்பாற்ற கூட்டி வந்தேன். காப்பாற்றவா? யாரை காப்பாற்ற? விபீஷணா, நன்றாக காது கொடுத்து கேள். நடுநிசையில் இந்த காட்டிற்குள் மனித நடமாட்டம் இருந்தால் எத்தனை பறவைகள் சத்தமிடும்? இதோ இதோ இப்போது கேட்கிறதா? வெறும் வீட்டில் பூச்சிகளும் வறட்சி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளின் சத்தமும் மட்டுமே கேட்கிறது. புரிந்ததா? ஆம், புரிகிறது. நன்றாக சொன்னாய் அண்ணா. அப்படி என்றால் வளமையாக இருக்கும் பறவைகள் எங்கே? சற்று பொறுங்கள், சற்று பொறுங்கள். சிறிய பறவை குஞ்சுகளின் கீச்சொலி கேட்கிறதே. அதையாவது நீ கேட்டாயே. அந்த குஞ்சுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் இறந்துவிடும். ஏன்? வானிலை மாற்றத்தின் வெப்பம் காரணமாக பல குருவிகள், பறவைகள் ஈரமுள்ள காட்டுப்பகுதிக்குள் சென்றுள்ளன. பல பறவைகள் தங்கள் குஞ்சுகளை காவிச் சென்றுள்ளன. பல அப்படியே இட்ட முட்டைகளையும் குஞ்சுகளையும் விட்டுச் சென்றுள்ளன. சில பறவைகள் வெப்பத்தின் காரணமாக இறந்துள்ளன. அண்ணா, குஞ்சுகள் பாவம். பல நாட்களாக பல குருவிகள் இறந்துள்ளன. இதை நான் அவதானித்தேன், ஆராய்ந்தேன். அதனால் தான் இந்த குருவி குஞ்சுகளை காப்பாற்றி ஓரிடத்தில் வைக்க வேண்டும் என்று யோசித்தேன். நல்ல யோசனை. ஆனால் நாம் நடுக்காட்டில் ஏதோ சதித்திட்டம் போடுகிறோம் என குபேரனின் காவலர்கள் நினைப்பார்கள். அண்ணா, வா, குருவி குஞ்சுகளை காப்பாற்றுவோம். ராவணா அண்ணா, ஊரே அமைதியாக இருக்கு. நமக்கு ஏன் இந்த கவனம்? இதனால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? விபீஷணா, சிறு வயது முதல் எனக்குள் இருக்கும் தீ மிக பெரியது, அணைக்க முடியாதது. வாழ்க்கை என்பது எதிலிருந்து எதுவரை என்று யோசித்துப் பார். நீயாக சிந்திக்கத் தொடங்குவது எப்போதிலிருந்து எப்போது வரை என்று யோசித்துப் பார். உன் செயற்பாட்டை நீயாகவே செய்வது என்றிலிருந்து என்று வரை என்று யோசித்துப் பார்.
அதனால்தான் நான் செய்ய வேண்டும் என நினைக்கிறேன். நான் எதற்காக பிறந்தேன் என்று யோசிக்கின்ற போதே அதை நோக்கி செல்ல நகர ஆரம்பித்திருக்கிறேன். அசுர சாம்ராஜ்யம் என்பது அரசாணையில் அமர்ந்து ஆட்சி செய்வது மட்டுமல்ல, உலகத்தை, உயிர்களை, நடப்புகளை அனுபவித்தால் மட்டுமே உணர்வு பூர்வமாக என் ஆட்சியை அமைக்கலாம். ஒரு நாள் ஆழ்வேன். அண்ணா, ஆட்சியை பிடிக்க நாங்கள் குருவி பிடிக்க வேண்டுமோ? குருவி என்ன, சில வேளைகளில் காக்காவும் பிடிக்க வேண்டும். அண்ணா, இது குபேரனின் நகரம், நாடு. உலகிற்கே அள்ளிக் கொடுக்கும் அவனை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரம் எம் சகோதரனும் கூட. விபீஷணா, வீணாக யோசிக்காதே. நான் அசுர சாம்ராஜ்யத்தை பற்றி பேசுகிறேன், குபேரனின் நாட்டை பற்றி அல்ல. அண்ணா, அங்கே வாருங்கள். குருவி குஞ்சு நிலத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறது. கும்பகர்ணா, பார்த்து பார்த்து, பத்திரமாக அதை தூக்கு. இது ஊதா தேன் சிட்டு. அண்ணா, இங்க பாரு, இங்கே, இங்க இங்க இன்னும் ஒன்று. இது ராக்கொக்கு. இந்த பக்கம் பாருங்கள், ஏராளமான குருவி குஞ்சுகள். சில இன்றுதான் முட்டைகளில் இருந்து வெளிவந்துள்ளன. இதோ, இது ஆலா பறவை குஞ்சு. இது ஆற்று ஆலா. அதோ தோட்டக்கள்ளன். கள்ளனா, எங்கே எங்கே? ஒரே மூச்சில் முடித்து விடுகிறேன் கதையை. கும்பகர்ணா, உணர்ச்சி வசப்படாதே. நான் சொன்னது தோட்டக்கள்ளனும் பறவையை. ஓ, இந்த பறவையா? நல்ல பெயர். இதோ, இதற்கு பெயர் உள்ளான். தம்பிமாரே, முடிந்தளவு இந்த குஞ்சு பறவைகளையும் முட்டைகளையும் கவனமாக சேகரியுங்கள். எங்கள் இடத்திற்கு கொண்டு சென்ற பின்னர் அவை என்ன இனம் என்று பார்க்கலாம். அண்ணா, நாங்கள் கொண்டு வந்த பைகள் நிரம்பி விட்டன. அதோ, அதுதான் வெள்ளையாந்தை. இந்த குஞ்சுகளை கொத்திச் சென்று விடும். எங்கிருந்து பறந்து வந்தது? சத்தமே இல்லாமல் பறந்து வந்துள்ளது. நீ சொல்வது சரி விபீஷணா. புறா, வல்லூறு, பருந்து இவைகளெல்லாம் பறக்கும் போது இறக்கைகளின் சப்தங்கள் கேட்கும். ஆனால் வெள்ளை யாந்தைகள் பறக்கும் போது சப்தமே கேட்பதில்லை. அதுதான் அவற்றின் தனித்துவம். சப்தமில்லாமல் இறை வேட்டையாடும். வாருங்கள், புறப்படுவோம். நாளை இரவு வருவோம். ஓரிரவல்ல, பல இரவுகள். எங்களுக்கு இதுதான் வேலை. எனது தேசத்தின் பறவைகள் தனித்துவமானவை. எனது காட்டில் எல்லா பறவைகளும் மிருகங்களும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். இக்கடுமையான வெப்பம் அவைகளை தாக்கக்கூடாது என்பதில் அதிக அக்கறை செலுத்தினேன். எங்களது சிறிய வீடு அமைந்துள்ள பகுதியில் ஒரு குடிசை, அதை சுற்றி வர மறைத்து அங்கே இந்த குருவி குஞ்சுகளை வைத்தோம். குருவிகளின், பறவைகளின் கீச்சொடும் ஒலிகள் அப்பகுதியையே ஆக்கிரமித்தன. அன்னை கைகேசிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது புரிந்துவிட்டது. ஒருவருடன் விட்டுவிட்டார். இப்போது இந்த பல வகையான குருவி குஞ்சுகளுக்கு எப்படி உணவளிப்பது? கும்பகர்ணன் பூச்சிகள் பிடித்து வந்தான்.
விபீஷணன் பழங்கள் பறித்து வந்தான். இப்படியே பாரங்கள் கிழிந்தன. சின்னஞ்சிறிய வண்ணப் பறவைகள் வளர்வது முதல் பறப்பது வரை அப்படியே பார்த்து ரசிப்பேன். என்னோடு இருந்த குருவி குஞ்சுகள் பறந்து பிரிந்து செல்லும் போது என் மனமும் சில வேளைகளில் விழுந்து எழும். நானும் பறக்க முடியாதா? பறவைகளோடு நானும் பறக்க முடியாதா? என்ன பறப்புகள் அதை! என்னால் வானத்தில் வட்டமிட முடியாதா? காற்றில் மிதக்கும் அவை போல் என் மனமும் சிந்தனையில் மிதந்தது. காரணம் இல்லாமல் கதை இருக்காது என்று நான் எண்ணுவது வழக்கம். காற்றில் பறந்தால் எனது எல்லைகள் விரியும். உலகம் எங்கும் என்னால் செல்ல முடியும். இந்த சிறிய குருவி குஞ்சுகளுடன் கழித்த என் பொழுதுகள் எனக்கு தந்த நம்பிக்கை. பறக்கலாம், பறக்கலாம், வானில் பறக்கலாம் என்பதாகும். ஒரு காலை பொழுது குருவி குஞ்சுகளை வகைப்படுத்தினோம். எத்தனை பறவைகள், எத்தனை விதமானவை! அண்ணா, இது ஆட்காட்டி பறவை. இது அரசுவாள் ஈப்பிடிப்பான். இது அறிவாள் மூக்கன். இதற்கு பெயர் ஒற்றை இருவாயன். அண்ணா, இதுதான் கதிர்குருவி. கரிச்சான் குயில், கருங்காடை, கருங்கொண்டை, நாகனவாய், குட்டை இறக்கையான், கிழுவை, கொடிக்கால் வாலாட்டி, கொண்டலாத்தி, கூளைக்கடா, தாளைக்கோழி, செவ்வாயன், செந்தலை பஞ்சுருட்டான், தூக்கணாங்குருவி, தோசிக்கொக்கு, தீக்காக்கை. அண்ணா, அது யாருடைய குரல்? யார் அது? யார் ஒளிந்திருந்து பேசுவது? தவிட்டு சிலம்பன், தகைவிலான். யார் நீங்கள்? எங்கிருந்து பேசுகிறீர்கள்? யாராக இருந்தாலும் முன்னே வாருங்கள். என்ன நடக்கிறது இங்கே? ராவணா, உண்மையை சொல். அரண்மனை காவலர்கள். அரண்மனைக்கு மட்டுமல்ல, நாட்டிற்கும் காட்டிற்கும் காவலர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? இங்கு ஏன் வந்தீர்கள்? நீங்கள் ஏன் காட்டுக்கு போனீர்கள்? பசி பட்டினி என்றால் குருவி குஞ்சுகளை பிடித்து வந்து உண்பீர்களா? வீரர்களே, வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். நீங்கள் நடுநிசியில் காட்டுக்கு போவீர்கள். அங்கே இருக்கும் பறவைகளின் குஞ்சுகளை பிடித்து வருவீர்கள். இது மிகப்பெரிய குற்றம். இல்லை, இல்லவே இல்லை. வெப்பம் காரணமாக பல பறவைகள் இடம் விட்டு இடம் போயுள்ளன. ராவணா, ராவணா, நாங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போறோம். எங்கள் குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றி விடு என்று அந்த பறவைகள் உன்னிடம் சொல்லிச் சென்றனவா? அப்படி அவை சொல்லிச் செல்வதென்றாலும் நீ யார்? சின்ன பொடியன். வீரர்களே, சொல்வதை கேளுங்கள். எங்கள் தேசத்துக்குரிய பறவை இனம் அழியக்கூடாதென நாங்கள் அவற்றை காப்பாற்றினோம். உங்கள் கதை எனக்கு தேவையில்லை. உங்களை கைது செய்யுமாறு எமக்கு பணிக்கப்பட்டுள்ளது. இது அநீதி, ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்களாக வருகின்றீர்களா அல்லது? ராவணானா, எங்கள் நியாயத்தை மன்றில் எடுத்துரைப்போம். தேவையற்ற விதண்டாவாதத்தை தவிர்ப்போம். வாருங்கள் எங்களோடு. அனைத்து பறவைகளையும் உங்களோடு எடுத்து வாருங்கள். ராவணனாகிய நான் வானலை தொட. சில சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தும் திறவுகோலாக அமைவதுண்டு.
உயிரினங்களை காக்கச் சென்ற எங்களுக்கு பறவை திருட்டு பட்டம் கட்டி ஊரே சிரிக்க வைத்த குபேரனின் காவலர்களை என்னால் மறக்க முடியவில்லை. குபேரன் வியாபார வித்தை அறிந்த மகா கெட்டிக்காரன். அவனை காண பலர் காத்திருப்பது வழக்கம். ஏழ்மை எம்மை சூழ்ந்திருந்தாலும் அவரிடம் கை நீட்டி கைகட்டி நிற்க நாங்கள் முயன்றதில்லை. பல நாள் பட்டினி கிடந்திருப்போம், யாசகம் கேட்டு நின்றதில்லை. எங்கள் சிறுபராயம் இளமைப்பராயம் பல பாரமான உணர்வுகளை எனக்குள் திணித்துச் சென்றது உண்மைதான். குபேரனுக்கும் எமக்கும் ஒரே தந்தையாக இருந்தாலும் குபேரன் எங்களை கணக்கெடுத்ததும் இல்லை, நாங்களும் அவன் பக்கம் போனதில்லை. என்ன செய்ய? குருவி குஞ்சுகளையும் எங்களையும் அடைத்து விட்டார்கள். ஒரு வார காலம் நாங்கள் மூவரும் உள்ளே. குபேரன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை, திடீரென எங்கள் சிறை கதவுகள் திறக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டோம். வெளியில் செல்கிறோம் எனும் மகிழ்ச்சி. ஆனாலும் அந்த குருவி குஞ்சுகளின் கீச்சிடும் ஒலிகள் என்னை விட்டு மறைய ஆரம்பித்தன. அந்த பறவைகளுக்கு என்ன நடக்கப் போகின்றன தெரியாமல் தடுமாறி தடுமாறி வீடு சென்றேன். பறவை குஞ்சுகளில் அந்த ஒலி கேட்காமல் இந்த ராவணன் அழுதது யாருக்கும் தெரியாது. நான் அசுரனாகவே இருக்கட்டும், ஆனால் இரக்கமற்ற அசுரன் கிடையாது. வீடு வந்த போது அன்னையின் கவலையும் உபசரிப்பும் எங்கள் கவலைகளை தொலைக்கச் செய்தாலும் பறக்க வேண்டும் எனும் எண்ணத்தை எனக்குள் விதைத்த அந்த பறவைகள் என்னிடம் இல்லை. தவித்தேன். பிரிவுகளின் உணர்வை, ஏக்கத்தை உணரத் தொடங்கினேன். தனிமை எனக்கு அமைதியை தந்தது. தியானம் எனக்கு நிம்மதியை தந்தது. திடீரென யாரோ ராவணா ராவணா என அழைத்தபடி வந்ததை கேட்டேன். ராவணா, ராவணா, மாரீசன் மாமா வாருங்கள். ஆம், மாரீசன் தான். உனக்கு பிரச்சனைகள் வந்தால் என்னை கூப்பிட மாட்டாயா? நீ இளைஞன் அதுதானே? மாமா, என்ன செய்ய? திருட்டு பட்டம் கட்டினால் அப்படியே விடுவதா? அப்போ அடிபடச் சொல்கிறீர்களா? நாங்கள் ஒரு வாரத்தில் வெளியில் வந்ததே பெரிய விடயம். உங்கள் மனக்குறை எனக்கு தெரியும். முன்பெல்லாம் இந்த மாரிசன் மாமாவிடம் கேட்பீர்கள், இப்போது என்னை மறந்து விட்டீர்கள். அப்படி அல்ல மாமா, நான் உங்களை மறக்கவில்லை. இதோ உங்கள் விருப்பத்துக்குரிய பறவை குஞ்சுகள். மாமா, எப்படி இது? மாமா, என் செல்ல மாமா, மாரீசன் மாமா, மிக்க நன்றி 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 நன்றி. எப்படி மாமா இது? மாயாவி மாரீசன் என்பது இதைத்தானோ? அதிரடி, அட்டகாசம். மாமா, மாரீசன் மாமா, இந்த பறவைகள் பற்றி மனம் வாடினேன். இப்போது என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நன்றி மாமா, நன்றி. ராவணா, ஒன்றை மட்டும் நினைவில் கொள். உன் அழைப்பிற்காக நான் எப்போதும் காத்திருப்பேன். சக்தி FM
ராவணனாகிய நான் வானலை தொடர் அறியாதவையை அறிவதுதான் அறிவு.